பி ப்ரெசன்டபிள், நாட் அட்ராக்டிவ். இந்த ரெண்டுக்குமே நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. ஆண்டவர் உங்களுக்கு நல்ல உடைகளை கொடுக்குறாங்களா, நல்ல இருக்க வீடுகளை கொடுக்குறாங்களா, நல்ல சாப்பிட்ற சாப்பாடை கொடுக்குறாங்களா, அது எல்லாமே மனுஷர் பார்வைக்காக மட்டுமே இல்லாம உங்களை நீங்க பராமரிக்கிறதுக்காக யூஸ் பண்றதுக்காக. அப்போ அதெல்லாம் விட்டுட்டு நான் இந்த மேக்கப் ப்ராடக்ட்ஸா இருக்கட்டும், பிராண்டட் ஐட்டம்ஸ் தான் நான் போடுவேன் இப்படின்னு சொல்றதா இருக்கட்டும், அது வந்து லிட்ரலி யூஸ்லெஸ். அது தேவையே கிடையாது. காசு செலவு பண்ணி எதுக்கு அவ்வளோ? அப்போ நான் வந்து ஆண்டவர் கொடுத்த ஒரு நல்ல முக அமைப்பை, நல்ல ஒரு ஹேர் கலர், நல்ல டெக்ஸ்டரை வந்து நான் ஒரு கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் வச்சு அதை நான் மாத்துறேன்னா, நான் லிட்ரலி ஆண்டவரை பார்த்து கேட்குறேன், நீங்க என்ன தப்பா படைச்சிட்டீங்க, நீங்க என் புருவத்தை இப்படி சின்னதா வச்சிருக்கணும், என் காதை வந்து நீங்க இவ்வளவு சின்னதாக்கணும்னு சொல்லி நான் லிட்ரலி ஆண்டவரை பார்த்து நான் கேட்குறேன், எங்க அவருக்கு படைத்தவருக்கு எப்படி படைக்கணும்னு தெரியாதா? அவருக்கு வந்து ஞானம் இல்லையா? அவர் தான் சர்வ ஞானி. அப்போ அப்படிப்பட்டவருக்கு முன்னாடி நம்ம சில காரியத்தை திருத்தணும்னு சொல்லி அதுக்கு காசு வேற கொடுக்குறோம். எவ்வளோ காஸ்ட்லி சில காரியம்லாம். அப்போ இதெல்லாம் நம்ம பண்றதை காட்டிலும், இதெல்லாம் இந்த சினிமா அதெல்லாம் பார்த்துட்டு பர்ஃபெக்டா இருக்கணும்னு சொல்லி நினைக்கிறது வந்து ரொம்ப யூஸ்லெஸ். வெளிப்பிரகாரமான பர்ஃபெக்டை விட உள்ளான பர்ஃபெக்ட். இப்போ நீங்க பர்ஃபெக்டா இருக்கணும்னு நினைச்ச சில விஷயத்த பண்றீங்களா உடம்புக்கு, இந்த உடம்பெல்லாம் உங்களுடைய ஆவி உங்களை விட்டு பிரியும் போது அது வந்து மண்ணுக்கு தான் போகும். அப்போ அப்படிப்பட்ட உடம்புக்கு நம்ம கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் எவ்வளோ? ஆனா உள்ள ஒரு ஆத்துமா இருக்கு. அந்த ஆத்துமா விலையேற பெற்றது. அது ஏசு கொடுத்த விலை வந்து ரொம்ப பெருசு. அப்படிப்பட்ட ஆத்துமாவுக்கு அலங்கரிப்பு வேண்டியதா இருக்கு. என்ன அலங்கரிப்பு தெரியுமா? பரிசுத்தம். அந்த பரிசுத்தத்தை நான் காத்துக்கொள்ளாம நான் வெளியில எவ்வளோ மேக்கப் போட்டு சுத்தினாலும் பரலோகம் என்னை அழுக்காதான் பார்க்கும். என்னை வந்து அழகில்லைன்னு தான் பார்க்கும். எது அழகு தெரியுமா? ஆண்டவரோட நீங்க இருக்க இருக்க உங்க முகம் பிரகாசம் அடையும். லிட்ரலி உங்க ஃபேஸ் க்ளோ ஆகுறத நீங்க பாப்பீங்க. அதுக்கு எந்த பிளஷோ எந்த ஒரு காஸ்ட்லி மேக்கப் ப்ராடக்ட்டோ தேவையே கிடையாது. அது கர்த்தர் கொடுக்கறது, அது ஈவாய் கொடுக்கறது. அது எல்லா தேவ பிள்ளைக்கும் ஆண்டவர் கொடுப்பாங்க. இதெல்லாம் செஞ்சுதான் உங்களை அழகுபடுத்தணும்னு கிடையாதுங்க. நீங்க ஆல்ரெடி அழகா தான் இருக்கீங்க. ஆண்டவர் உங்களை அப்படிதான் படைச்சிருக்காங்க. நம்ம வேதத்துல பாக்குறோம், நான் விசித்திர வினோதமாய் உண்டாக்கப்பட்டபடியால் யூ ஆர் ஃபியர்ஃபுல்லி அண்ட் ஒண்டர்ஃபுல்லி மேட் பை த காட். அப்போ ஆண்டவர் உங்களை அப்படி படைத்திருக்கும் போது நீங்க உங்களை மாத்தணும்னு நினைக்கிறீங்க. ஸோ அந்த மேக்கப் ப்ராடக்ட்ஸ்லாம் அது லிட்ரலி யூஸ்லெஸ். அதெல்லாம் ஓரமா வச்சுட்டு உங்களுடைய ஆத்மாவுக்கு என்ன தேவையோ அதுதான் வாழ போகுது. அழிய போகிற சரீரத்துக்கு கொடுக்குற நேரத்தை உங்களுடைய ஆத்மாவுக்கு கொடுத்து பாருங்க, உங்க லைஃப் மாறுறதை நீங்க பாப்பீங்க. பிரைஸ் தி லார்ட்.